Hey guys, welcome back to my channel. 100 days of 100 YouTube contentல நம்ம இன்னைக்கு வந்து டே 6ல இருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம Figmaல animated prototyping carousel வந்து ஈஸியா எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு அந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் கிளியர் கட்டா. சோ நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படினா என்னோட நேம் குணால். சோ நான் UI UX டிசைனரா வந்து வர்க் பண்ணிருக்கேன். இப்போ ரீசன்ட்டா வந்து 100 daysக்கு 100 YouTube content போட போறேன் அப்படினு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்க உங்க கிட்ட வந்து நான் வந்து சேலஞ்ச் கொடுத்திருக்கேன். சோ அதுல இன்னைக்கு நம்ம டே 6ல இருக்கோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம தட்டி விட்டுக்கோங்க. சோ உங்களுக்கு UI UX அப்படி இல்லனா graphics designing, image processing, so இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி நாக் பண்ணிருங்க. ஸோ இப்போ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு பிளாங்கான ஃபிக்மா ஃபைலில் ஷூவோட அசெட்ஸும் நெக்ஸ்ட் வந்து ஸ்வாட்சஸ் ஆஃப் கிரேடியன்ஸும் நான் வந்து பிக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த கலர்ஸ்லாம் நானே ஜென்ரேட் பண்ணது. ஸோ இந்த அசெட்டோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ செக் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ராக்டிஸ்க்கு. ஸோ அதில் வந்து ஒரு மொபைல் ஃப்ரேமும் அதில் ஒரு குட்டி குட்டி நேவிகேஷன் நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பார் எல்லாம் லேண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த சைஸை வந்து எடுக்கணும். இதுக்குள்ளே தான் என்னோட ஷூ வந்து நான் வந்து ஃபிட் பண்ணி அனிமேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஒரு ஃப்ரேம் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஃப்ரேம்குள்ளே தான் எனக்கு வரப்போகுது. இந்த சைஸ் எனக்கு போதும். ஸோ இது அப்படியே நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் கலரை பிக் பண்ணி உள்ளே ஃபில் பண்ணிடலாம். ஸோ கலர் ஃபில் பண்ணுறது ஈஸியான வே. ஸோ இங்கே ஒரு கிளிக் பண்ணி காப்பி பண்ணி ஃப்ரேமில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். என்னோடய பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 28 பிக்சல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. நெக்ஸ்ட்டு பார்டர் ஸ்மூத்திங், கார்னர் ஸ்மூத்திங் பார்த்திங்கன்னா ஒரு 60 இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷூ வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்து இந்த ஃப்ரேமில் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் மற்ற ஃப்ரேம்ஸு கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஸ்மார்ட் அனிமேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஷூவை நான் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். ஃப்ரேமை விட்டு வெளியே போகிற மாதிரி எனக்கு வந்து வேணும் லைட்டாக. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி கிளிக் கண்டென்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் விட்டு வெளியே இருக்கும். பட் இந்த ஷூ வந்து ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது இப்போது. ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஷேடோஸ்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இப்போ ஆட் பண்ணால் டைம் எடுக்கும். ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதே டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃப்ரேம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கணும். ஓகே, இப்போ இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இதை விட குட்டியாக வரணும். நமக்கு வந்து ஒரு குட்டியான ஒரு அனிமேஷன் கிடைக்கும். ஸோ அதனால தான் இது பண்ணுறேன். இந்த ஷூவை டெலீட் பண்ணிடலாம். இந்த ஃப்ரேமை லைட்டாக குட்டி பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி சின்னது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா குட்டியாகும். ஸோ இதை நம்ம இந்த ஷூ இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ லைட்டாக மட்டும் வெளியே வர மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனால் ஸோ இப்போ நம்ம இதை குட்டி பண்ணிட்டோம். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி சென்டராக அலைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு இப்போ நம்ம வந்து செகண்ட் கலரான க்ரீனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த கலரை பிக் பண்ணி இந்த ஃப்ரேமில் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த க்ரீன் ஷூ வேணும். ஸோ இது ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறதுக்கான ஷூ. ஸோ நமக்கு செகண்ட் ஃப்ரேம் வந்து டிஃபால்ட்டாக இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கரெக்டான பொசிஷனில் இருக்கிறப்போ தான் அனிமேட் ஆகிறப்போ இந்த ஒரு பொசிஷனுக்கு வரும். ஸோ அதனால தான். ஸோ அதை அனிமேட் பண்ணுறப்போ உங்களுக்கே புரியும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்ட் ஃப்ரேம் வந்து பெருசாக்கலாம். இதுக்கு நமக்கு வந்து இந்த கலர் வேணும், எல்லோ கலர். காப்பி. ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேக்கில் உள்ள கலர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த எல்லோ ஷூ டூப்ளிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி இதில் வந்து பேஸ்ட் டு ரீப்ளேஸ் கொடுத்துக்கலாம். சின்னது பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டான பொசிஷனில் வச்சுக்கலாம். ஓகே இது இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் நான் இப்போ ஆட்டோ லேஅவுட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு செட்டு வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இதை நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரேம்குள்ளே வச்சிடுறேன். ஃப்ரேமை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஃப்ரேம் செலெக்ஷன் போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரேமில் தான் நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறோம். ஸ்லைடிங் அனிமேஷன் இந்த ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அனிமேட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த ஃப்ரேமை வந்து கமாண்ட் ஹோல்ட் பண்ணி கமாண்ட் ஆர் கண்ட்ரோல் உங்களோட ஓஎஸை பொறுத்து. ஸோ மேக்னா கமாண்ட், விண்டோஸ்னா கண்ட்ரோல். ஸோ அதை கமாண்டை ஹோல்ட் பண்ணி இந்த ஃப்ரேமை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் இந்த ஒரு பொசிஷன் வர ட்ராக் பண்ணிட்டு கிளிப் கண்டென்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து இது நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி இந்த ஃப்ரேமை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இந்த ஃப்ரேமில் வரப்போ நமக்கு இந்த ஃப்ரேம் வந்து குட்டி ஆகிடணும். இதோட சைஸ்க்கு வந்துடணும். இது வந்து 267 322. 267 322. ஸோ இது வந்து நமக்கு குட்டி ஆகிடணும்.
குட்டியாகி ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். இது வந்து நமக்கு இந்த சைடு போயிடும் லெஃப்ட்டில். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் சின்னது பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்து லெஃப்ட் சைடில் வந்து தள்ளிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு இது செகண்ட் இது இருக்குல்ல, ஸோ இதுதான் இப்போ வந்து செலக்ட் ஆக போகுது இந்த ஒரு ஃப்ரேம் வர்றப்போ. ஸோ அதுக்கு நம்ம இந்த ஒரு சைஸை வந்து எடுத்துக்கணும். 292 352 292 352. ஓகே, கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு ஷூ வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணி பெருசாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் ஸ்க்ரீனும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்க்ரீன். இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஃப்ரேமை கிளிக் பண்ணி தள்ளிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் இது சின்னதாக இங்கிட்டு போகிறப்ப சின்னதாக போகும், இங்கிட்டு உள்ள அது வர்றது வந்து பெருசாக வரும். ஸோ அதுக்காக ஸோ இந்த ஒரு சைஸ் தான் நமக்கு சின்ன சைஸு. 267 322 267 322. ஓகே, இது வந்து நமக்கு இப்போ குட்டியாயிரும் ஷூ. ஏன்னா இந்த ஷூ வந்து நமக்கு இங்கிட்டு போயிடும் ரைட் சைடில். ஸோ நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து அங்கிட்டு போகணும். ஸோ இப்போ இதை நம்ம இங்கிட்டு தள்ளிடலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த ஒரு ஃப்ரேம் வந்து நமக்கு இந்த சைஸில் வேணும். 292 352 இதுதான் நமக்கு சென்டர் ஃப்ரேமை வந்து ஃபிட் ஆக போகுது. ஸோ அதனால தான் இது மட்டும் நான் பெருசாக வச்சுருக்கேன். 292 352. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக இங்கே தள்ளிக்கலாம். ஸோ இந்த ஷூவை இப்போ நான் வந்து ஜூம் பண்ணி பெருசு பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி 3 ஷூவும் நமக்கு இப்போ வந்து ஒரே மாதிரி வந்து வந்துருச்சு. ஸோ இதை இப்போ நம்ம வந்து அனிமேட் பண்ணலாம். ஸோ ப்ரோட்டோடைப்பில் போய்ட்டு ஜூம் பண்ணிக்கலாம். ஆன் ட்ராக். இதில் வந்து அனிமேஷன் வந்து ஸ்மார்ட் அனிமேட் கொடுத்துக்கோங்க. ஈஸ் அவுட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இந்த கஸ்டம் பேசியர் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு எஸ்கட் வந்து போட்டுக்கோங்க. இதோட அனிமேஷன் டியூரேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு 800 மில்லிசெகண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் இதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆன் ட்ராக். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ரிவர்சலில் வந்து நம்ம இதில் இருந்து வரணும். ஆன் ட்ராக் ஸ்மார்ட் அனிமேட் கஸ்டம் பேசியர். ஸோ அதே மாதிரி இதையும் கிளிக் பண்ணி திரும்பி ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஆன் ட்ராக். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் அனிமேஷனை. ஸோ எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட் ஸ்க்ரீன். ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு அனிமேஷன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். திரும்பி இந்த சைடு ட்ராக் பண்ணுறோன்னா நமக்கு ஷூ மட்டும் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் கிடைக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு அனிமேஷன் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து அனிமேட்டட் ஸ்லைடிங் கேரோசல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு குட்டி ஒரு ஸ்பாக் வந்து கிரியேட் பண்ணும் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு. மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அருமையான கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் குணால்.